விரைப்புத்தன்மை குறைபாடு என்றால் என்ன? இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் சுருக்கமாக. விரைப்புத்தன்மை குறைபாடுனா ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவில், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடலுறவில் ஈடுபடும் பொழுது தொடர்ச்சியாகவோ அல்லது அடிக்கடியோ இந்த உடலுறவில் ஈடுபடும் பொழுது விரைப்புத்தன்மையை நீட்டிக்கவோ அல்லது தொடரவோ முடியாத ஒரு கண்டிஷன். அதாவது அந்த செக்ஷுவல் ஆக்ட் முடியும் வரை, முழுமையான திருப்திகரமான உடலுறவு முடியும் வரை விரைப்புத்தன்மையை நீட்டிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா அதுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். இது 5 நபர்கள்ல ஒருத்தருக்கு இருக்குன்னு லேட்டஸ்ட் ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏன் வருது அப்படின்னாக்க ட்ரபிள் இன் கெட்டிங் எரெக்ஷன், ட்ரபிள் இன் கீப்பிங் எரெக்ஷன், அதாவது விரைப்புத்தன்மையை அடைதல் அண்ட் நீட்டிக்கிறது, இது ரெண்டுல தான் பிரச்சனையே. இது நிறைய பேர் எப்படி எனக்கு பிரசன்ட் பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு விரைப்புத்தன்மை இல்ல, காலையில தூங்கி எழுந்திரிச்சா விரைப்புத்தன்மை இருக்கு, சுய அன்பு அனுபவிக்கும் போது விரைப்புத்தன்மை இருக்கு, ஆனா உடலுறவுல ஈடுபடும் பொழுது விரைப்புத்தன்மை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில குரூப் எனக்கு எல்லாம் ஃபோர் பிளே எல்லாம் பண்ணும்போது விரைப்புத்தன்மை இருக்கு, ஆனா உடலுறவு நான் ஆண் உறுப்பை பெண் உறுப்பில் செலுத்தும் போது விரைப்புத்தன்மை போயிடுதுன்னு சொல்லுவாங்க. இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்களாவே செல்ஃபாக டயக்னோஸ் பண்ணி நீங்கள் டாக்டரை அணுகுனீங்கன்னா சரியான வைத்தியம் பண்ணி உங்கள் பய உணர்வை போக்கி நல்ல முறையில் வைத்தியம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் குணமடையலாம்.